பகுதியில் ஆடைகளில் அச்சுக்களை பதித்து விற்பனை செய்யும் ஹேண்ட் பிளாக் பிரிண்டிங் தொழில் குறித்து பார்க்கவிருக்கிறோம். கைக்குட்டை முதல் சேலை வரை குறைந்த செலவில் அழகாக அச்சிட்டு பல மடங்கு லாபத்தை இந்த தொழிலில் ஈட்ட வாய்ப்பிருக்கிறது. முதலில் அது குறித்த அறிமுக தொகுப்பை பார்க்கலாம். பிளாக் பிரிண்டிங் பலரும் அறிந்திராத இது ஆடைகளில் கைகளால் அழகிய டிசைன்களை அச்சிடும் தொழிலுக்கு பெயர். 18ஆம் நூற்றாண்டில் நம் நாட்டில் தொடங்கிய இது ராஜஸ்தானை தனது மையமாக்கிக் கொள்ள 18ஆம் நூற்றாண்டானது. முழுவதும் வெள்ளை மற்றும் வண்ணத்திலான ஆடைகளில் கண்கவர் டிசைன்களை கைகளால் பதிக்கும் இந்த தொழில் எளிதானது. பிளாக் பிரிண்டிங்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து ஒர்க்கு சார். இது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. இப்போ எந்த தொழில் பார்த்தாலும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். இது நம்ம பழைய காலத்தில் பாரம்பரிய தொழில்னால அவங்க யோசித்து நல்ல ஒரு வழிமுறையை நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, லாபம் அதிகம். எப்பவுமே அந்த தொழில் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது தான் நம்ம 10 ரூபா சம்பாதிக்க முடியும். இந்த தொழிலுக்கு தமிழகத்திலும் இப்போது வரவேற்பு அதிகரித்துள்ளது. புதிய ஆடைகள் மட்டுமின்றி மனதுக்கு பிடித்தமான இழக்க விரும்பாத ஆடைகளை, அதே நேரம் சாயம் போய் கரை ஏற்பட்ட ஆடைகளை புதிதாக்கவும் முடியும் என்கிறார்கள். இது நார்மலாக புது சாரீஸ்லோனே பண்ணணும்னு இல்லை சார். பழைய சாரீஸில் கூட நம்ம பாலிஷ் பண்ண முன்னாடியே பழைய சாரீஸில் கூட நம்ம பிரிண்டிங் பண்ணலாம். சாரீஸில் பார்டர் கலர் இருக்கும், அதில் பாடியில் கூட ஒட்டிருக்கும். அந்த மாதிரி சாரீஸ்க்கு பண்ணலாம். நார்மலாக புது சாரீஸ்க்கு இது எல்லாமே டிசைன்ஸ் பண்ணலாம் சார். பழைய துணியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பியூர் சில்க் சாரீஸு நிறைய சாயம் ஒட்டியிருக்கும். அதே மாதிரி அவங்க சாப்பிட்ற ஃபங்க்ஷன்ஸில் சாப்பிட்ற பொருள் எல்லாம் சாரீ மேலே ஒட்டியிருக்கும். அதெல்லாம் அவங்க என்ன பண்ணணும் தெரியாமல் டையிங் கொடுக்குவாங்க. அந்த சாரியோட தன்மை போயிடும் டையிங் பண்ணால். அது அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை மறைச்சிட்டு பிளாக் பிரிண்டிங் பண்ணுறோம். அப்போ அந்த சாரியோட கலரும் அது மறைஞ்சிடும், ஏதாவது கரைப்பட்டால் கூட மறைஞ்சிடும். ஒரு காலத்தில் மரத்தின் பிசினை பயன்படுத்திய நிலையில் வண்ணங்கள் துணியில் பரவாமல் இருக்க வெந்நீரில் வேக வைத்து காய வைக்கும் நிலை இருந்தது. இப்போது அழியாத சாயம் போகாத ரெடிமேட் கலர்கள் கிடைப்பதால் அச்சிட்ட 1 மணி நேரத்தில் ஆடையை விற்பனை செய்யும் வசதி வந்துவிட்டது. சேலை மட்டுமின்றி மேலும் பல ஆடைகளிலும் பிளாக் பிரிண்டிங் செய்யப்படுகிறது. சாரி ப்ளஸ் சுடிதார்ஸ், டாப்ஸ், பெட் ஸ்ப்ரெட்ஸ், டேபிள் மேட்ஸ், கர்டன்ஸ், பேக்ஸ், நிறைய எனி நேச்சுரல் ஃபேப்ரிக் மேலே நம்ம பிரிண்ட் பண்ணலாம். வீட்லேயே வச்சு பண்ணுற மாதிரினால நம்ம மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 சாரீ நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஒரு லேடிஸு பண்ணுற ஒரு தொழில்னால மேக்ஸிமம் 4-5 சாரியை நம்ம ஸ்டார்டிங் பண்ணலாம். இப்போ ஒரு சாரீக்கு நம்ம மூலப்பொருள் 100 ரூபா நம்ம மூலப்பொருள் அடக்கம் ஆச்சுன்னா நம்ம 300 ருபீஸ் ஈஸியாக சார்ஜ் பண்ணலாம். அப்போ நம்ம 100 ருபீஸ்லேருந்து 200 வரலும் நம்ம லாபம் கிடைக்குது. மரப்பலகைகளில் இருந்து இதற்கான அச்சுகளை கைதேர்ந்த சிற்பிகள் தயாரிக்கும் நிலையில் இவை கைவினை பொருட்கள் கடைகளிலும் கண்காட்சிகளிலும் தாராளமாக கிடைக்கின்றன. இதற்கான பயிற்சியை பெற்று சுமார் 5000 ரூபாய் முதலீட்டில் இல்லத்தரசிகளே தொடங்கக்கூடிய சிறு தொழில் வாய்ப்பாக இது இருக்கிறது. பிரிண்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டேன் சார். கற்றுக்கிட்டு இந்த மாதிரி துணியில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பிளாக் பிரிண்டிங் பழைய சாரியில் பிளாக் பிரிண்டிங் பண்ணிவிட்டு சாரீ கொண்டு பிரிண்டிங் பண்ணிவிட்டு ஒரு சைடு சேலும் பண்ணுறேன், ஒரு சைடு பிளாக் பிரிண்டிங்கு பண்ணுறேன். அதில் கொஞ்சம் 10 ரூபா சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. அப்புறமா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் நிறைய பிளாக் பிரிண்டிங் பண்ணிவிட்டு ஒரு கடை வச்சுருக்கு சார். நாங்கள் பண்ணுறது ஹேண்ட் உடன் பிளாக் பிரிண்டிங். இது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருந்தபடியே ஒரு சுயமாக அவங்க பிரிண்டிங் பண்ணிக்கலாம். அவங்க சாரீ அவங்களே பிரிண்டிங் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸ், நிறைய கலர்ஸ் ஒரு சாரியில் நம்ம யூஸ் பண்ணி பிரிண்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓன் டிசைன்ஸ் நம்ம கம்ப்யூட்டரில் எடுத்து நிறைய அட்வான்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வருது. எத்னிக் டிசைன்ஸு, ஒர்லி டிசைன்ஸு, அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளே சாரீ பிரிண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 100 ரூபாய் பிளைன் காட்டன் சேலை பிளாக் பிரிண்டிங் டிசைன்களால் பணக்காரர்கள் விரும்பி வாங்கும் பொட்டிக் ஆடையகத்தின் பொம்மை மீது 1000 ரூபாய் விலைப்பட்டியலுடன் காண்போரை கவர்கிறது. இதுவே இந்த தொழிலில் உள்ள வருவாய் வாய்ப்பை உணர்த்துவதாக கூறலாம். புதிய தலைமுறைக்காக வேல் சங்கருடன் பாஸ்கரன்.
குறைந்த முதலீட்டில் செய்யக்கூடிய ஹேண்ட் பிளாக் பிரிண்டிங் சிறுதொழிலை பற்றி பார்த்து வருகிறோம். இந்த தொழிலில் நீண்ட நாட்களாக ஈடுபட்டு வரும் விஜயகுமாரிடம் நமது செய்தியாளர் வேல்சங்கர் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். துணிகளுக்கு அச்சிடும் தொழில் தற்பொழுது பிரபலமடைந்து வருகிறது. இந்த தொழில் தொடர்பான பயிற்சி சென்னையில் தனியார் தரப்பில் அளிக்கப்படுகிறது. என்னென்ன பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக இந்த தொழிலில் நீண்ட அனுபவம் உள்ள திரு விஜயகுமார் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். இந்த துணிகளுக்கு அச்சிடும் தொழில் வரவேற்பு எப்படி இருக்கிறது? இது ரொம்ப பேர் நிறைய நல்லா விரும்புகிறாங்க சார். இது பார்த்திங்கன்னா இப்போ இது வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். இதுக்கு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஒரு 5,000 இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணால் போதும் சார். நார்மல் லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும் மந்த்லி ஈஸியாக ஒரு 20,000 ஏர்ன் பண்ணிக்கலாம். சார், நீங்கள் என்னென்ன பயிற்சி கொடுக்குறீங்க இந்த துணிகளுக்கு இந்த அச்சிடும் தொழிலுக்கு தொடர்பான பயிற்சி? இது பார்த்திங்கன்னா நாங்கள் சாட்டர்டே சண்டே 2 நாள் பயிற்சி தரோம் சார். ஒரு நாள் பயிற்சி தான் இது. சாட்டர்டே ஒரு நாள், சண்டே ஒரு நாள். அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சாட்டர்டே வரலாம், இல்லை சண்டே வரலாம். இது ஒரு நாள் ட்ரைனிங்கில் மார்னிங் 9:30க்கு வருவாங்க, ஈவினிங் 4 o'clock வரலும் டைமிங் இருக்கும். இது 1.5 hour தியரி கிளாஸ் இருக்கும் சார். இது இந்த கலர்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, எந்த மாதிரி மெட்டீரியல் இது பண்ணணும், எப்படி இது மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த நுணுக்கங்களை நாங்கள் அந்த பயிற்சியில் சொல்லுவோம் சார். இப்போ இந்த பயிற்சி பெற்ற பிறகு உடனே தொழில் தொடங்கிடலாமா? தாராளமாக தொடங்கலாம் சார். ஏன்னா இது ப்ராக்டிக்கல் ஒர்க்கு. இது மிஷின் வாங்குறதோ இதெல்லாம் டெஸ்டிங் எல்லாம் இல்லை. நாங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு தொழிலை அவங்களுக்கு காமிக்கிறோம், அவ்வளோதான். அவங்க அதை பார்த்து பிடிச்சிப்பாங்க. பிடிச்சி வீட்டில் பண்ணிவிட்டு அதை பிரிண்டிங் பண்ணி வேர் பண்ணிப்பாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறமா 4 பேர் கேட்கும்போது அவங்களுக்கும் கொடுப்பாங்க. இது பிஸ்னஸாக அவங்க பண்ணலாம் தைரியமாக. பொதுவாக இந்த தொழிலில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சார்? கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அது ஃபேப்ரிக் தான் மெயினாக. நம்ம தேர்ந்தெடுக்கிற ஃபேப்ரிக் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிறைய இப்போ எல்லாருமே ரேட் கம்மியாக இருக்குதுன்ட்டு சிந்தட்டிக் போகிறாங்க. சிந்தட்டிக் பண்ணலாம். நம்ம இப்போ சென்னை கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா காட்டன் நல்லா இருக்கும். அதனால் காட்டன் மிக்ஸ் இருக்குது, சில்க்கு காட்டன் மிக்ஸ் இருக்குது. இப்போ எல்லாமே செந்தேரி சில்க்குன்ட்டு வருது, சில்க் காட்டன், கோரா சில்க்கு, இந்த மாதிரி நிறைய சில்க் மிக்ஸ் மெட்டீரியல்லாம் வருது. ஈவன் பியூர் சில்க்குள்ள நம்ம போடலாம். இப்போ சில்க்குக்கு நல்ல மோசம் இருக்குது. நன்றி சார். இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் முதலீடு என்று பார்த்தால் 5,000 தேவைப்படுகிறது. இதன் மூலம் மாதந்தோறும் 20,000 வரைக்கும் வருமானம் ஈடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் தரமான பொருட்களை பயன்படுத்தி இந்த தொழில் ஈடுபட வேண்டும் என்பது இந்த நிபுணரின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் வேல்சங்கர்.